Hey guys, welcome to Track Talk Tuesday episode 1. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. நீங்கள் கேட்கலாம் அது என்ன ட்ராக் டாக் டியூஸ்டே அப்படின்னா என்னென்னு. இந்த ட்ராக் டாக் டியூஸ்டே இந்த சீரீஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் என்னோடய ட்ராக்லாம் எப்படி மேக் பண்ணுறேன், என்னோடய ரீமிக்ஸஸ்லாம் நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் வோக்கல்ஸ், ட்ரம்ஸ், சிந்த் இதெல்லாம் வந்து நான் எப்படி ப்ராசஸ் பண்ணுறேன்றதை ஃபுல் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோஸ் போட போகிறேன். அதுவும் எவ்ரி வீக் எவ்ரி டியூஸ்டே என்னோட யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் என்னோட ஃப்ரெட் அகெயின்ஸ்ட் லீவ் மீ அலோன் ரீமிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ப்ராஜெக்ட் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் தான். மோஸ்ட்லி இந்த ப்ராஜெக்ட்டில் நான் வந்து ஃபுல்லாகவே சாம்பிள் பேஸ்டாகவே போயிட்டேன். அப்புறம் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிற இந்த டிப்ஸு என்னென்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற சாம்பிள்ஸ் மோஸ்ட்லி வந்து நல்ல குவாலிட்டியாக நல்ல சவுண்டாக செலக்ட் பண்ணாலே ஆல்மோஸ்ட் ஒரு 50% மியூசிக் ப்ரொடக்ஷன் முடிஞ்சுன்னு நீங்களே வச்சுக்கோங்க. இந்த ரீமிக்ஸில் எனக்கு அதுதான் நடந்துச்சு. நான் சாம்பிள்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் தேடின வரைக்கும் நான் நினச்ச மாதிரியே கிடச்சிச்சு. ஸோ ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் ஒரிஜினல் ட்ராக்லேருந்து வோக்கல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு நான் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் வந்து UVR5 அல்டிமேட் வோக்கல் ரிமூவர். நீங்கள் கேட்கலாம், FL ஸ்டுடியோவில் வந்து டிஃபால்ட்டாகவே ஸ்டெம் ரிமூவர் ஆப்ஷன் இருக்கே, அப்புறம் எதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணீங்கன்னு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் FL ஸ்டுடியோவில் இருக்கிற அந்த டிஃபால்ட் ஆப்ஷனை கம்பேர் பண்ணும்போது இதோட அவுட்புட் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை பற்றி நான் தனியாக ஒரு டெடிகேட்டட் வீடியோவே நான் போடுறேன். நான் ப்ராசஸ் பண்ண எஃபெக்டோட வோக்கல் இப்படி தான் இருக்கும். நான் ப்ராசஸ் பண்ணாமல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்த வோக்கல் அது இப்படி தான் இருக்கும். நான் சூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஜானருக்கு வந்து இந்த ஒரிஜினல் வோக்கல் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஸோ வந்து நான் என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இதை ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். 1 by 1 நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் EQ ஆட் பண்ணி ஹை ஃப்ரீக்வன்சிஸில் ஒரு டிப் பண்ணியிருக்கேன் அரௌண்ட் 6000 ஹெர்ட்ஸில். இதுக்கு நான் யூஸ் பண்ணது பேராமெட்ரிக் EQ. இது ஸ்டாக் பிளக்இன் தான். ஃப்ரூட்டி பி கண்ட்ரோலர். இது எதுக்குன்னா, இது வந்து ஒரு டைனாமிக் ப்ராசஸர். இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னா, நம்ம ட்ராக்கோட டைனாமிக்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம், வால்யூம் கண்ட்ரோல் பண்ணலாம், ஃபில்டர் நாப்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு சிக்னல் வச்சு இன்னொரு சிக்னலை கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த ஃப்ரூட்டி பி கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுவாங்க. நான் எதுக்கு ஃப்ரூட்டி பி கண்ட்ரோலர் வோக்கலில் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ரீவர்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. எப்போல்லாம் வந்து வோக்கல் ப்ளே ஆகுதோ அப்போல்லாம் வந்து ரீவர்ப் ப்ளே ஆகாது, ப்ளெயினாக தான் இருக்கும். எப்போ வந்து வோக்கல் ஸ்டாப் ஆகுதோ அப்போ ரீவர்ப் வந்து ப்ளே ஆகும். அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த எம்டி கேப்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன கேப்ஸ், இந்த பெரிய கேப்ஸ், இந்த கேப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீவர்ப் ப்ளே ஆகும். இந்த டைனாமிக்ஸ், இந்த வோக்கல் டைனாமிக்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துலலாம் வந்து ரீவர்ப் வந்து ப்ளே ஆகாது. ப்ளே ஆகும், மினிமலாக ப்ளே ஆகும். கம்ப்ளீட்டாக ரீவர்ப் வந்து ப்ளே ஆகாதுன்னு இல்லை, ப்ளே ஆகும். ஆனால் அது எவ்வளோ ப்ளே ஆகணுன்றதை நீங்கள் வந்து இந்த ஃப்ரூட்டி பி கண்ட்ரோலரில் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கும் நான் தனியாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் ரீவர்ப்க்கு யூஸ் பண்ணியிருக்க ப்ளகின் வந்து ஆர்ட்ஸ் அக்கோஸ்டிக். இது என்னோடய ஃபேவரட் ரீவர்ப். அண்ட் ரீவர்போட வோக்கல் இப்படி தான் இருக்கும். இந்த வெட் லெவல் நாப் வந்து டக் ஆகுது பாருங்கள். எப்போல்லாம் வோக்கல் ப்ளே ஆகுதோ அப்போல்லாம் வந்து டக் ஆகும். அண்ட் இன்னொரு ரீவர்ப் எதுக்குன்னா, இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு ஒரு டெப்த்து வேணும், வோக்கலுக்கு வந்து ஒரு டெப்த்து வேணுன்றதுக்காக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் லேண்டர் எஃபெக்ட்ஸ் வாய்ஸ், இந்த பிளகின் வந்து என்னோடய ஃபேவரட் பிளகின். அதுவும் வோக்கல்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறது, அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். இந்த வோக்கல்ஸ் க்ளூ ப்ரீசெட் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, மேலே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த 2 ரீவர்பையும் வோக்கலோட வந்து ஒரு க்ளூ பண்ணுறதுக்காக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிளக்கின் இல்லாமல் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏதோ ஒரு லூஸாக இருக்கிற ஒரு ஃபீல் வரும். இதை ஆட் பண்ணிட்டோம்னா ரீவர்பும் வோக்கலும் வந்து ஒரு ஜெல்லான ஒரு ஃபீல் வரும். ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு EQ ஆட் பண்ணி லோ கட் பண்ணியிருக்கேன் அரௌண்ட் 150 ஹெர்ட்ஸ் கிட்ட. அவ்வளோதான், வோக்கல் ப்ராசஸிங் இவ்வளோதான். அண்ட் தென் நான் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து ரீஸ் பேஸ். இதுக்காக நான் யூஸ் பண்ணது வந்து சீரம் 1 ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதோட ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா வெறும் EQ மட்டும்தான். அதையும் நான் எதுவுமே பண்ணல, சும்மா தான் இருக்குது. அண்ட் கிக் ஸ்டார்ட் எதுக்குன்னா, பிரேக் டவுனில் வந்து கிக் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து சைட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து ஒரு சிந்த் ஆட் பண்ணியிருக்கேன், கேட்டட் சிந்த்து.
அண்ட் இதுக்கும் வந்து நான் சீரம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் EQ ஆட் பண்ணி லோ கட் பண்ணியிருக்கேன் அரௌண்ட் 200 ஹெர்ட்ஸ் கிட்ட. சேம் ஃப்ரூட்டி பி கண்ட்ரோலர் இது எதுக்குன்னா ரீவெப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அண்ட் ரீவெப்க்கு வந்து ஃப்ரூட்டி ரீவெப் ஸ்டாக் பிளகின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கேமல் க்ரஷர் இது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் பிளகின். இது வந்து ஒரு டிஸ்டார்ஷன் பிளகின். வித் அண்ட் வித்தவுட் ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு வால்யூம் பூஸ்ட் கிடச்ச மாதிரி இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா ஃப்ரீக்வன்சி டைனாமிக்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கு. அதுக்காக தான் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஃபைனலாக ஒரு EQ. இதில் வந்து அரௌண்ட் 200 ஹெர்ட்ஸ் கிட்ட ஒரு லோ கட் அண்டு 6000 ஹெர்ட்ஸ் கிட்ட ஒரு பூஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்டீரியோ ஷேப்பர் இது வந்து ஸ்டாக் பிளகின் தான். இது எதுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன்னா, இதை வச்சு ஒரு ஹார்ஸ் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணி ஒரு ஸ்டீரியோ வித் கொடுக்கலாம் நம்ம மிக்ஸுங்களுக்கு. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரைட் சைட் டிலே வந்து ஒரு 0.3 மில்லி செகண்ட் கொடுத்துருக்கேன். இந்த 0.3 மில்லி செகண்ட் என்ன பண்ணணும்னா, லெஃப்ட் சைடு வந்து ஒரிஜினல் சவுண்டு வந்து நான் ப்ளே பண்ண உடனே கேட்கும். இந்த ரைட் சைடு வந்து என்னென்னா, எனக்கு ஒரு 0.3 மில்லி செகண்ட் வந்து லேட்டாக தான் கேட்கும். இதனால் என்ன கிடைக்குன்னா, ஒரு வைட் எஃபெக்ட் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் வந்து ஹார்ஸ் எஃபெக்ட். இதை பற்றி நான் தனியாக நிறையா வீடியோ போடுறேன். அண்ட் சிந்தில் நான் இவ்வளோ ப்ராசஸ் தான் பண்ணியிருக்கேன். அண்ட் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அட்மாஸ்ஃபியர், இதில் ப்ராசஸிங் வைஸ் எதுவுமே பண்ணல நான். அண்டு ஒரு சிம்பிள் ட்ரான்சிஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் கீழே இங்கே இன்னொரு ட்ரான்சிஷன் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு இம்பேக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஒரு கிளிச் எஃபெக்ட், அப்புறம் ஒரு ஈகிள் ஸ்க்ரீச். அண்ட் ஃபைனலாக கிளிச்சுக்கும் ஈகிள் ஸ்க்ரீச்சுக்கும் வந்து ரீவெப் ஆட் பண்ணியிருப்பேன். ஒரு லாங் ரீவெப். சேம் கிளிச்சுக்கும் அதே மாதிரி தான் ஒரு லாங் ரீவெப். அண்ட் தென் ஃபஸ்ட் பார்ட் பிரேக் டவுன் முடிஞ்சு செகண்ட் பார்ட்டில் வந்து நான் ட்ரம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கிக் பார்த்தீங்கன்னா சிம்பிள், நான் எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். எம்டியாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அதே மாதிரி தான் இருக்குது கிக்கு. ஸோ நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அண்ட் தென் கிளாப் 2 கிளாப் ஆட் பண்ணியிருக்கேன். கிளாப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து 19% வந்து லெஃப்ட்லேயும் 19% ரைட்லேயும் வந்து பேன் பண்ணியிருக்கேன். ஒரு வைட் எஃபெக்ட் கிடைக்கும். ப்ராசஸிங் வைஸ் EQ ஆட் பண்ணி ஹை கட் பண்ணியிருக்கேன் 2 கிளாப்லையுமே. கிளாப்போட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். EQ ஆட் பண்ணி ஹை ஃப்ரீக்வன்சிஸ் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அண்ட் தென் வந்து ஹை ஹேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் வந்து சேம் தான். கிளாப்பை எப்படி பேன் பண்ணியிருந்தனோ சேம் ஹை ஹேட்ஸையும் லெஃப்ட்டில் வந்து ஒரு 25%, ரைட்டில் வந்து ஒரு 25% பேன் பண்ணியிருக்கேன். அண்டு 2யுமே வந்து ஒரு மிக்சர் ட்ராக்கில் வந்து ரூட் பண்ணி அங்கே ஷேப்பர் பாக்ஸ் 3 ஆட் பண்ணி அங்கே ஒரு பேன் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு வரும். ப்ராசஸிங் வைஸ் நான் பெருசாக வேறு எதுவுமே பண்ணல. அண்ட் தென் ஒரு கிராஷ் ஆட் பண்ணியிருக்கேன். சேம் எஃபெக்ட்ஸ் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இந்த கிக்கை நான் இந்த சிந்த் அண்ட் ரீஸ் பேஸோடு வந்து சைட் செயின் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போல்லாம் இந்த கிக் ப்ளே ஆகுதோ அப்போல்லாம் வந்து இந்த ரீஸ் பேஸும் சிந்தும் வந்து டக் ஆகும், ப்ளே ஆகாது. அதுக்கு நான் யூஸ் பண்ண ப்ளக்கின் வந்து கிக் ஸ்டார்ட் 2. அந்த வே ஃபார்மில் பார்த்தீங்கனாலே தெரியும். எப்போல்லாம் வந்து கிக் ப்ளே ஆகுதோ அப்போல்லாம் வந்து அந்த ரீஸ் பேஸும் சிந்தும் வந்து டக் ஆகும். அண்ட் தென் பில்டப் பார்த்தீங்கன்னா சேம் பிரேக் டவுனில் யூஸ் பண்ண அதே ட்ரம்ஸ் தான் நான் பில்டப்புக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். கிக்கையும் வந்து டபுள் டப் பண்ணி ஒரு ரைசிங் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கிளாப் அண்ட் தென் ஹை ஹேட்ஸ் இதெல்லாம் வந்து பில்டப்பில் போக போக வால்யூம் வந்து டவுன் ஆகிடுது. கிராஷ்க்கும் அதே மாதிரி தான். பில்டப்புக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்காக ஸ்வீப் அப் யூஸ் பண்ணியிருக்கேன். 1, இது 2வது ஸ்வீப் அப், இது 3வது ஸ்வீப் அப். அண்ட் இது ஒரு அப்லிஃப்டர் அண்ட் ஒரு ஷார்ட்டான ஸ்வீப் அப். எல்லாம் சேர்ந்து இப்படி தான் இருக்கும். அண்ட் தென் ஆட்டோமேஷன்ஸை பொறுத்தவரை பில்டப்பில் நான் ஆட் பண்ணியிருக்கிறது என்னென்னா ஒரு லோ கட், ஒரு ஹை கட், அப்புறம் வந்து இந்த என்லெஸ் மைல். இதுதான் வந்து மெயினாக நான் வந்து ஆட் பண்ணது. பில்டப்பை பொறுத்தவரை நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணது வந்து இந்த சிம்பிளான் பிளகின் தான். இது வந்து ஒரு ஃபில்டர் பிளகின். ஹை ஃப்ரீக்வன்சிஸையும் லோ ஃப்ரீக்வன்சிஸையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு பில்டப் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது சவுண்ட் இப்படி தான் இருக்கும். அது இல்லைன்னா சவுண்ட் இப்படி தான் இருக்கும்.
ஒரு க்ளூ இல்ல. கொஞ்சம் லூஸா இருக்க மாரி இருக்கு. அப்புறம் ஹை எனர்ஜியா இருக்கு. ஸோ வந்து ட்ராப் வந்து அவ்வளோ இம்பேக்ட்டா இருக்காது. ஸோ ஹை ஃப்ரீக்வென்சியும், லோ ஃப்ரீக்வென்சியும் பில்டப்ல வந்து கண்ட்ரோல் பண்ற எவ்வளோக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்றோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ ட்ராப் வந்து நல்லா இம்பேக்ட்டா இருக்கும். அண்ட் எண்ட்லெஸ் மைல் இதுதான் வந்து என்னோட ஃபேவரட் பிளக்கின் பில்டப்க்கு. இந்த பிளக்கின்ல வந்து ஒரு வாஷ் அவுட் எஃபெக்ட் கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா? எக்ஸ்ட்ரா டிலே, அப்புறம் ரீவர்ப், அப்புறம் ஃபில்டர் அதுவும் அந்த பிளக்கின் உள்ளேயும் ஃபில்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து சேர்ந்து ஒரே பிளக்கின்ல கிடைக்குது. ஃப்ரீக்வென்சிலாம் கண்ட்ரோல்டா இருக்கும். பில்டப் பொறுத்தவரை நான் இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் அவ்வளோவா பண்ணல நானு. ட்ராப் வைஸ் நான் பண்ணதெல்லாம் சிம்பிள் தான். ட்ராப் வோக்கல் நான் எப்படி ப்ராசஸ் பண்ணேன்னா, கிளிப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஃபேவரட் கிளிப்பர். அந்த ஹை பீக்ஸ்லாம் கட் ஆகுது பாருங்க. அந்த ஹை பீக்ஸ்லாம் எனக்கு தேவையில்ல. ஸோ நான் கிளிப்பர் யூஸ் பண்ணி கிளிப் பண்ணிட்டேன். அண்ட் தென் சேம் ஃப்ரூட்டி பீக் கண்ட்ரோலர் ரீவர்ப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் பிரேக் டவுனில் யூஸ் பண்ண அதே லேண்டர் எஃபெக்ட்ஸ் EQ ஆட் பண்ணி லோ கட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கிக் ஸ்டார்ட் எதுக்குன்னா கிக்கோட ட்ராப் கிக்கோட சைட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பம்பிங் எஃபெக்ட் இருக்குல்ல, அது எதனாலனா இந்த கிக் ஸ்டார்ட் பிளக்கினால தான். அண்ட் தென் ட்ராப்பில் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண கிக் வந்து ரீவர்ஸ் பேஸ் கிக்கு. ப்ராசஸிங் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் நான் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். சிம்பிள் EQ, ஆனால் அதில் நான் எதுவுமே பண்ணல. அண்ட் தென் ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக கிராஷ் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஃபில்லுக்கு நான் யூஸ் பண்ணது வந்து சிம்பிள் சாம்பிள்ஸ் தான். ப்ரீ ட்ராப் ஃபில் அண்டு நான் டோனல் ஃபில் அண்டு ஷார்ட் ஸ்வீப் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு பிக் ஸ்னேர் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் செகண்ட் ட்ராப்பில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு சைட் ஸ்டைல் கிக்கு. அண்ட் தென் ப்ராசஸிங் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நான் எதுவுமே பண்ணலை. ஏன்னா அது ஆல்ரெடி நல்லாவே இருக்குது. ஆனால் பிளெயினாக இருக்குது. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஒரு மெட்டாலிக் சவுண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுவும் வந்து ட்ரையாக தான் இருக்குது. ஒரிஜினல் கிக்கோட ப்ளே பண்ணும்போது இதுவும் ட்ரையாக தான் இருக்குது. இதில் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அந்த சாம்பிளில் வந்து நான் ரீவர்ப் ஆட் பண்ணி வெட் லெவலில் வந்து ஆட்டோமேஷன் க்ரியேட் பண்ணி ஒரு பம்பிங் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து அதே ட்ராப்பில் வந்து ஒரு பெர்காஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபார் க்ரூவினஸ். அண்ட் தென் எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் பில்டப்பில் யூஸ் பண்ண அதே ஸ்வீப்அப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பெருசாக எதுவுமே இல்லை. அண்ட் தென் கிராஷ் ஃபஸ்ட் ட்ராப்பில் யூஸ் பண்ண அதே கிராஷ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் ஃபில்ஸும் வந்து ஃபஸ்ட் ட்ராப்பில் யூஸ் பண்ண அதே ஃபில்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஃபைனல் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா நான் வோக்கலுக்கு பதிலாக ஸ்க்ரீச் சவுண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது சவுண்ட் இப்படி தான் இருக்கும். இதுக்காக நான் யூஸ் பண்ணது வந்து சீரம் தான். அண்ட் கைஸ், சீரம் 1 இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு சீரம் 2 வந்துடுச்சு. அது ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். லோட் ஆகிறதும் சரி, எதுனாலும் சரி ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அதுக்கு ஷிஃப்ட் ஆகிருங்க. அண்ட் ப்ராசஸிங் வைஸ் சிம்பிள் சேம் வோக்கல்ஸ்க்கு மாதிரி தான் இதுலேயும் நான் பண்ணியிருப்பேன். லோ கட் பண்ணியிருக்கேன். பீக் கண்ட்ரோலர் ரீவர்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. கேமல் க்ரஷர் இது வந்து ஒரு டிஸ்டார்ஷன் பிளக்கின். அண்ட் இதுவும் என்னோடய ஃபேவரட் பிளக்கின். இது எதுக்குன்னா ஹார்ஸ் ஃப்ரீக்வன்சிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம். சர்ஜிக்கல் EQ, சிபிலன்ஸ் இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் இந்த பிளக்கின் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து கிளிப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஹை பீக்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் ஸ்டீரியோ ஷேப்பர். இதில் வந்து நான் லெஃப்ட் சைடு வந்து 0.1 மில்லிசெகண்ட் வந்து டிலே பண்ணியிருக்கேன். ஸோ வைடர் எஃபெக்ட் கிடைக்கும். அண்ட் கிக் ஸ்டார்ட் 2 கிக்கோட வந்து சைட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் தேர்ட் ட்ராப்பில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கிக் வந்து ராக் கிக். அண்ட் கிக்கோடு சேர்ந்து ஸ்க்ரீச் இப்படி தான் இருக்கும். இந்த கிக்கோட ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் பெருசாக எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். EQ மட்டும்தான், அதுவும் சும்மா தான் இருக்குது. அண்ட் சேம் ஸ்வீப் அப்ஸ் தான் பில்டப்பில் யூஸ் பண்ணது. ஃபஸ்ட்டு 2 ட்ராப்பில் யூஸ் பண்ண அதே ஸ்வீப் அப்ஸ் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எண்டில் வந்து ஒரு டிரான்சிஷன், அது பிரேக் டவுனில் யூஸ் பண்ண அதே டிரான்சிஷன் தான் இதையும் யூஸ் பண்ணியிருக்கேன்.
அண்ட் மாஸ்டரிங் பார்த்தீங்கன்னா என்னோடது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா மிக்சிங் வைஸ் நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா மாஸ்டரிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது நான் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா 95% நீங்கள் வந்து மிக்சிங் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா 5% மாஸ்டரிங் சிம்பிள் வேலையாக முடிஞ்சிடும் மாஸ்டரிங். இதெல்லாம் வந்து சிம்பிளான் அண்ட் எண்ட்லெஸ் மைல்லாம் வந்து எதுக்குன்னா பில்டப் எஃபெக்ட்டுக்கு. ஆக்சுவல் மாஸ்டரிங் வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரோ எம்பி இதில் வந்து நான் டிஃபால்ட் ப்ரீசெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டைட்டர் லோஸ் இது எதுக்குன்னா லோ ஃப்ரீக்வன்சிஸை வந்து கொஞ்சம் டைட் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து கல்ஃபாஸ் மாஸ்டர் இது வந்து ஒரு ஏஐ EQ அரௌண்ட் 130 ஹெர்ட்ஸ் கீழே வந்து இது வேலை செய்யாது, ப்ளைனாக தான் இருக்கும். 130 ஹெர்ட்ஸ்க்கு மேலே வந்து எனக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி இதை அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் பண்ணிடும். தேவையில்லாத ஃப்ரீக்வன்சிஸை அதுவே டேம் பண்ணிடும். மினிமலாக தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கிளிப்பர் தேவையில்லாத பீக்ஸ்லாம் வந்து கிளிக் பண்ணிட்டேன். ரொம்பவும் கிளிப் பண்ணால் அந்த ட்ராக்கோட லைஃபே போயிடும். ஸோ வந்து லைட்டாக தான் நான் கிளிக் பண்ணியிருக்கேன், ரொம்பலாம் இல்லை. அண்ட் தென் PSP விண்டேஜ் வார்மர் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா இது வந்து ஒரு ஆனலாக் ஃபீல் கொடுக்கும். மற்ற எல்லா நாபையும் பாருங்கள், நான் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். நான் ஜஸ்ட் இந்த ட்ரைவ் நாபில் வந்து அரௌண்ட் 2 dB வந்து ஒரு பூஸ்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் பண்ணியிருக்க மாட்டேன். இது வந்து ஒரு ஆனலாக் ஃபீல் கொடுக்கும் ட்ராக்குக்கு. ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ். அண்ட் தென் ஃபைனலாக Pro L2 ஒரு லிமிட்டர். அண்ட் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து என்னோடய ப்ரீசெட்ஸ் தான், நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. அண்ட் அந்த மீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் ரொம்ப வந்து லிமிட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தேவையே கிடையாது. மோஸ்ட்லி நான் என்னோடய மாஸ்டர் எல்லாத்தையுமே வந்து அரௌண்ட் -4 dB LUFSக்கு வந்து கொண்டு போக ட்ரை பண்ணுவேன். அப்போது டிஸ்டார்ஷன் க்ரியேட் ஆச்சுன்னா கீழே வந்துடுவேன், நான் அதுக்கு மேலே போக மாட்டேன். இந்த ட்ராக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் -4 கிட்டே போயிட்டேன். எனக்கு எந்த ஒரு டிஸ்டார்ஷனும் வந்து வரல. ஸோ ரொம்ப லவுடரான ட்ராக்கே எனக்கு கிடச்சிருக்கு. இவ்வளோ தான் கைஸ். மாஸ்டரிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். மிக்சிங் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தான். சாம்பிள் செலெக்ஷன் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கோ உங்களோட ட்ராக் அவ்வளோக்கு எவ்வளோ பாதி முடிஞ்சதாகவே நினச்சிக்கோங்க. சாம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறதை பற்றி நிறைய பேர் வந்து இன்ஸ்டாலெலாம் வந்து இது தப்பு, ரியல் ப்ரொடியூசர் கிடையாது அப்படிலாம் சொல்கிறாங்க. அண்டு ரியல் ப்ரொடியூசர் அவங்க மீட் பண்ணுற ரியல் ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சாம்பிள், ஒரு ட்ரம்மு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்களுக்கு வாசிக்க தெரியாது. பட் ஐடியா வந்து மைண்டில் இருக்கும். அது ப்ளே பண்ணுறதுக்கு வந்து யாராவது வேணும்னா பே பண்ணி வெளியே இருந்து ஆளை கூப்பிட்டு தான் இது பண்ணுவாங்க. என்னைய மாதிரி ஒரு பிகினர் ப்ரொடியூசர், சின்ன லெவல் இப்போ தான் வளர்ந்து வராங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஏதாவது பண்ணணும்னு வரவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆப்ஷன் இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைனில் காசு கொடுத்து வாங்குவாங்க. அதே தான் நானும் இங்கே பண்ணியிருக்கேன். காசு கொடுத்து வாங்குவாங்க. அங்கே வந்து ஆள் கூப்பிட்டு அவங்களுக்கு பேமெண்ட் சம்பளம் கொடுத்து அவங்க ரெக்கார்ட் பண்ணி அவங்க ப்ராசஸ் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. இங்கே அதே தான், ஆன்லைனில் வாங்குகிறோம், காசு கொடுத்து வாங்குகிறோம். சாம்பிள் யூஸ் பண்ணுறது வந்து தப்பாக எனக்கு எதுவும் தெரில. அண்ட் சாம்பிளில் வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணால் தான் தப்பு. ஸோ அதில் உங்களோட க்ரியேட்டிவிட்டி எப்படி காமிக்கிறீங்கன்றது தான் வந்து விஷயமே. ஸோ சாம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறதுலாம் வந்து தப்புன்னு யாராவது சொன்னால் கடுக்காதீங்க, தட்டி விட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான் கைஸ். ஃபைனலாக அந்த ட்ராக்கை ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். தக்காளி என்ன திக்குது.
அவ்வளோதான் கைஸ், என்னோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ நல்லபடியாகவே முடிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூ நோ வாட் டு டூ. பாய்.